அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங் 21/3/2025 ஸோ வேக்கன்சி ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் தகவலை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக நேற்றுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஃபில் ஆகிருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸோட ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேட் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு காலைல போகிறவங்களுக்கு என்ன நிலவரங்கள் அப்படின்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. மறக்காமல் இதே மாதிரி டெய்லி அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நேற்று வேகன்சி டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிடபிள்யூஏல மொத்தம் 18 வேகன்சி இருந்துச்சு. எத்தனை வேகன்சி இருந்துச்சு? 18 வேகன்சி இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்துருவோம், இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனை? ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஜென்ரலில் பிசிஎம்ல ஒரே ஒரு வேகன்சி. ரைட்டு. அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் நேற்று 97 வேகன்சி இருந்தது. ஸோ இன்னைக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி தான் இருக்குது. ஸோ 22 வேகன்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 75 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பிசிஎம் ஜென்ரல் பிசிஎம்ல 2 வேகன்சி, எஸ்சியில் 10 வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரலில் 1 வேகன்சி, ஜென்ரலுக்கு 13. உமனுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம் 2, எஸ்சி 4 சேர்த்து 6 வேகன்சி, உமன் பிஎஸ்டிஎம் வந்து 2, அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி இருக்கு. அடுத்து ஓவர்சியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்ல 18 வேகன்சி இன்னும் இருக்கு. சரிங்களா? காலைல போறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று 69 வேகன்சி இருந்துச்சு. நேற்று 69 இருந்தது, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 18 மாறிடுச்சு. சரியா? பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உமனுக்கு 7 போஸ்டிங்கு, ஜென்ரலுக்கு 9, உமன் பிஎஸ்டிஎம் 1, எக்ஸர்வீஸ்மெண்ட் 1. அடுத்து ஓவர்சியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிடிபியில் 45 வேகன்சி இன்னைக்கு நிலவரப்படி இருக்கு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபியில் 81 வேகன்சி இருந்துச்சு. எத்தனை? 81 வேகன்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 மாறிடுச்சு. ஸோ இதில் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் 5 வேகன்சி, எம்பிசி டிஎன்சி 2, பிசிஎம் 2, எஸ்சி ஜென்ரல் 9, எஸ்சிஏ 1. 19 வேகன்சி ஜென்ரலுக்கும். உமனுக்கு பார்த்தீங்கன்னா 24, பிசி 7, எம்பிசி 6, பிசிஎம் 1, எஸ்சி 4. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா கிடையாது, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்கு. சரியா? டோட்டலாக 45 வேகன்சி இன்னும் இருக்கு. அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல். ஸோ இது எத்தனை பார்த்தீங்கன்னா 367 வேகன்சி. ஸோ இது இன்னும் யாரும் எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா 367 வேகன்சி, இது இன்னும் யாருமே எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ எடுத்துருவாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்றப்போ வந்து ஒரு சின்ன தவறுதலாக நம்ம சொல்லிட்டோம். அது வந்து நிறைய பெரிய இஷ்யூவாக நிறைய பேருக்கு டவுட் ஆயிருக்கு. அதாவது டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் வேகன்சி அப்படின்றது சார் உமனுக்கு தானே போகும், நீங்க எப்படி ஜென்ரலுக்கு போகும்? அதாவது நான் காமனா அடுத்தடுத்து போறத சொன்னேன். சரிங்களா? அது வந்து முன்னாடி பழைய வீடியோலாம் நம்ம சொல்லியிருப்போம் எப்படி பிஎஸ்டிஎம் ஃபில் பண்றாங்க. இப்ப டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் 127 வேகன்சி, இப்ப 127 பேரும் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபில் ஆகும். ஸோ அப்ப இந்த பிஎஸ்டிஎம் ஃபர்ஸ்ட் வரல, டிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா டிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு போகும், அடுத்து உமன்ஸ்க்கு போகும். சரியா? அதுவும் ஃபில் ஆகல அப்படின்னா அடுத்து உமன்ஸ்க்கு போகும். உமன்ஸும் ஃபில் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு போகும். எஸ்சிஏ ஜென்ரலுக்கு போகும். ஸோ இந்த எஸ்சிஏ ஜென்ரலும் ஃபில் ஆகலைன்னா ஜென்ரலுக்கு போகும். இதுதான் நேற்று எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ இதுதான் புரியுதா? தெளிவா நான் சொல்லிட்டேன்னா, அதாவது ஃபில் ஆகாத வேகன்சி மட்டும் என்ன பண்ணுவாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க முன்னாடி. அதாவது பிஎஸ்டிஎம்னா அடுத்து உமன் பிஎஸ்டிஎம்னா உமனுக்கு மாறும், அடுத்து வந்து உமன்ஸு யார் வரலன்னா ஜென்ரலுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி தான் மாறும். அந்தந்த கம்யூனிட்டியால ஜென்ரலுக்கு மாறும். அந்தந்த கம்யூனிட்டி ஜென்ரல்லையும் ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓவராலா ஜென்ரலுக்கு அவங்க மாற்றிடுவாங்க. சரியா? கிளியராங்க? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிடிபியில் 44 வேகன்சி இன்னும் பெண்டிங் இருக்கு. நேற்றுக்கும் இன்னைக்கு கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இதுலயும் அதே தான் இருக்கு. ஸோ ஒர்க் இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் யாருமே எடுக்க ஆரம்பிக்கல அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஜென்ரலுக்கு 27, உமனுக்கு 10, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எக்ஸர்வீஸ்மெண்ட் 3, டிடபிள்யூ டெஸ்டிடியூட் வீடோ 2, டெஸ்டிடியூட் வீடோ பிஎஸ்டிஎம் 1. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ.
ஸோ 203 வேகன்சி இருக்கு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 229 வேகன்சி இருந்துச்சு 20ஆம் தேதி அடிப்படையில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 203 தான் இப்போ இருக்கு. 203 இப்போ இருக்கக்கூடியது. சரியா? ஓகே. ஸோ எவ்வளோ வேகன்சி போயிருக்கு இதில்? 229னா கிட்டத்தட்ட 226 வேகன்சி இதுல ஃபில் ஆயிருக்கு. இதுல ஜெனரலுக்கு 10 வேகன்சியும், பிசி ஜெனரல் 34, எம்பிசி டிஎன்சி 29, பிசிஎம் 10, எஸ்சி 26, மொத்தம் 109 ஜெனரல் வேகன்சி இருக்கு. உமனுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் உமனுக்கு 22, பிசிக்கு வந்து 23, எம்பிசி டிஎன்சி உமனுக்கு 20, எஸ்சிக்கு 11, டோட்டலா 76 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 18 இருக்கு. ஸோ இப்போ இந்த உமன் பிஎஸ்டிஎம் மாறலன்னா அடுத்து பிஎஸ்டிஎம் அடிச்சுட்டு உமனுக்கு மாறும். ஸோ இந்த உமனுக்கும் யாரும் வரல அப்படின்னா எஸ்சிஏ ஜெனரலுக்கு மாறும். எஸ்சிஏ ஜெனரலுக்கு மாறும். எஸ்சிஏ ஜெனரலும் வரலன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு மாற்றுவாங்க. இதை வந்து எஸ்சிக்கு மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கு. இது யாரும் தெளிவாக தெரிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா? நானும் பார்க்குறேன். அதாவது எஸ்சிஏல இருக்கிறது எஸ்சிக்கு மாற்றுவாங்களா இல்லை டைரக்டா ஜெனரல் மாற்றுவாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டிராஃப்ட்மேன் சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ. ஸோ 9 வேகன்சி உமன் பிஎஸ்டிஎம்ல இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா மொத்தமாக 33 இருந்துச்சு. ஜென்ரல் ஃபுல்லாக காலியாகி உமன் பிஎஸ்டி மட்டும்தான் இப்போ பெண்டிங்ல இருக்கு. அடுத்து டிராஃப்ட்மேன் ஜிசிசி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 வேகன்சி எனக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி தான் இருக்கு. 6 வேகன்சி காலி. எஸ்சி ஜென்ரல்ல ஒன்றும், எஸ்டி ஜென்ரல்ல ஒன்றும் இருக்கு. அதே மாதிரி உமனுக்கு வந்து எம்பிசி டிஎன்சில ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் டிஎம்ஏல பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி டெஸ்டிடியூட் விடோ உமன் பிஎஸ்டிஎம்க்கு தான் இருக்கு 25 வேகன்சி. ஸோ அந்த டெஸ்டிடியூட் விடோன்றது வந்து இருக்கா அப்படின்றது தான் டவுட்டு. சரியா? ஏன்னா அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பேர் ஃபில் ஆகுறாங்கன்னு தெரியல. மேபி அடுத்து ஃபேஸ்டு கவுன்சிலிங்லாம் இந்த சீட்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 96 வேகன்சி இருந்திருக்கு நேற்று அடிப்படையில். இன்னைக்கு வந்து 25 தான். அதாவது இந்த டெஸ்டிடியூட் உமன் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா வேகன்சி 71 வேகன்சியும் காலி. அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் பிளானிங் டிடிபியில் 112 வேகன்சி நேற்று இருந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி தான் இருக்கு. அதில் பிசிஎம் ஜென்ரல் 1, எஸ்சி 8 ஜென்ரலுக்கு ஒரு 8, எஸ்சிஏ ஜென்ரல் 2, எஸ்டி வந்து 1, மொத்தம் 12 வேகன்சி. அதே மாதிரி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 6, உமன் பிஎஸ்டிஎம் 2, எக்ஸர்வீஸ்மேன் 1, அதாவது எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன், உமன் பிஎஸ்டிஎம்ல எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்ல 2. ஸோ ஓவராலா வேகன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 21, 25, 28, 49, 49, 58, 58, 261, 261 ஒரு 44. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 758 வேகன்சி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த கொடுத்திருக்க வேகன்சி ஸ்டேட்டஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னும் 758 வேகன்சி இருக்கு. டோட்டலா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியோட சேர்த்து பிஎஸ்டிஎமோட சேர்த்து 492 பேர், 492 பேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க 650 பேர், இங்க 650 பேர். ஸோ அந்த 650 பேர்ல 50 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அப்ப 600 பிளஸ் 492 அப்ப எவ்வளவு பேர்? 2, 9, 6, 4, 10, 1092 பேர் போயிருக்காங்க. 1092 பேர் இது வரைக்கும் வந்து கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நிலவரப்படி 758 வேகன்சி இருக்கு. மொத்தமா டிப்ளமோட வேகன்சி எவ்வளவு அப்படின்றது தெரியும். மொத்தமா டிப்ளமோட வேகன்சி 1653 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, 1653. அதுல 758 போச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? ஸோ 1653 மைனஸ் 758. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 895 வேகன்சி இது வரைக்கும் ஃபுல்லா இருக்கு அப்படின்றது அவங்க கொடுத்திருக்க வேகன்சி நிலவரப்படி நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ வேற எதுவும் தவறுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்களும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஸோ போன ஆப்ஷன்டீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 895 வேகன்சி வரைக்கும் என்னது ஃபில் ஆயிருக்கு. மீதம் 758 வேகன்சி இருக்கு. இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு போறப்போலாம் மேக்ஸிமம் எல்லாமே மேஜரா ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டரும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் போறீங்களோ தயவு செய்து இந்த அனாலிசிஸை பார்த்துட்டு போங்க. அடுத்தடுத்து போறவங்களுக்கு ஒரு நாளே நடக்கும். அதே மாதிரி இந்த 24ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிஏபி கேட்டகரிக்கு நிறைய பேர் நோ வேகன்சின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் தனியாக போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி கம்பேர் பண்ணி எவ்வளோ வேகன்சி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.